ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்துருந்தா மந்திரி சபையில் வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனால் அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. அன்னையிலேருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ணணும். இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்லை ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா? அது அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு? அதுலேருந்து வர வாடகை என்னாச்சு? அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை பற்றி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்துருந்தா மந்திரி சபையில் வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனால் அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை. ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார். அன்னையிலேருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ணணும். நிழல் பட்ஜெட் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இவங்க ஏன் வந்து இவங்க நடத்துற வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது தானே? எத்தனை சமுதாயம், எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, வன்னியர் சமுதாய மக்கள் இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளைனால எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் இலவச கல்வி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்லை ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா? அதுல வந்து நாங்க இவ்வளவு பேரை பழிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு வன்னியர் நலன் சார்ந்து இவங்க பண்ணாம இருக்கிறதுனால தான் நாங்க கேள்வி கேட்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி? வெறும் ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியா உருவாக்கல. வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி 25 பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாச்சு. அந்த 25 பேர் உயிரை தியாகம் பண்ணாங்களா? அவங்க குடும்பத்துல யாராவது நாங்க வந்து கஷ்டப்படுறோம், நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம்னு யாராவது சொல்றாங்க. ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல, எங்களுக்கு செலவு காசு இல்ல, காசு போடுங்க, ஒரு QR கோடு காமிச்சு இதுல 5 ரூபா போடுங்க, 5 ரூபாயில 1 கோடி போட்டாலும் உள்ள இழுக்கும், எவ்வளவு வேணாலும் போடுங்க, கட்சியில நிதி இல்லைங்கிறாரு. அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக வன்னியர் கல்வி அறக்கட்டளையில சொத்தை கொடுத்துருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? அவங்க கொடுத்த நிதி என்னாச்சு? அதுல இருந்து வர வாடகை என்னாச்சு? அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு 16 குற்றச்சாட்டு சொல்றாரு. அவதூறா பேசுனதே நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது, அவங்களை வந்து மைக்கு தூக்கி போட்டது, பைத்தியம் சொன்னது. ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வழக்கை எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு. வன்னியர்களோட வயிற்றுல அடிச்ச விஷயத்தை ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனையை பத்தி அதுதான் அரசியல்னா. அவங்க 2 பேரும் ஒரு ரூமை லாக் பண்ணிக்கிட்டு 2 பேர் கையில காலில் மாத்தி விழுந்துங்க, எல்லாம் அடிச்சுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, வெளியில ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில வந்து நீங்க கட்சியை நடத்துங்க. அது அப்படி முடியலையா? 25 தியாகிகள்கிட்ட கட்சியை கொடுத்துருங்க, அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம். அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திரும்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம்? இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் பண்றாங்க. அது வந்து வெறும் அரசியல் நாடகம் தான். ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்புமணி கட்சியை விட்டு நீக்கிட்டு போக வேண்டியது தானே? 10 நாள் முன்னாடி என்ன சொல்றாரு, அவர் தனி கட்சி வேணா ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டுமேன்றாரு. அப்ப பொதுக்குழுல வந்து 16 குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து இவர் பண்ண 16 குற்றச்சாட்டை சொல்றாங்க. நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும்போது ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுல இருந்து தயங்குறாரு. அப்ப பையன் பாசம் தடுக்குதாங்க. இதே குற்றச்சாட்டு வேற யாராவது செஞ்சா கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கல்ல.